ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உரைநடை. இன்றைக்கி நம்ம உரைநடையில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வளர்த்தமிழ். ஸோ இன்றைக்கி இதுதான் நம்மளோட டாபிக், வளர்த்தமிழ். ஸோ இதில் நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வளர்த்தமிழ் என்ற லெசன் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சேனலில் வீடியோவை போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் இது எப்படிலாம் நம்ம படிக்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஸோ ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹைலைட்டடாக இருக்கிறது நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி தமிழ்மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழி ஆகும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுக்கணும். ஸோ பல மொழிகள் கற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் அப்படின்னு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இந்த லெசனில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் மொழி, அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் மொழினா எப்படி சொல்கிறது, ஸோ நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சரி, மரம், செடி, கொடி, பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒரு வேர்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் எந்த மொழியிலேருந்து இருக்குது அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தாங்கன்னா மூத்த மொழியை என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தொல்காப்பியம் இதை மூத்த மொழின்னு சொல்கிறாங்க. அண்ட் தொன்மையான மொழியும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, தொன்மையான மொழி என்ன அப்படி சொல்லிட்டு 4 ஆப்ஷன், எளிய மொழி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் மூத்த மொழி, அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதெல்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட்டு எளிய மொழியில் என்னென்னு பார்த்தாங்கன்னா நம்மளோட உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். ஸோ செகண்ட் பேராவில் 3rd லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் பேரில் செகண்ட் லைன்லேருந்து லாஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். ஸோ இதெல்லாம் நம்ம எளிய மொழி. ஸோ உங்களுக்கு சூஸ் தி ஆன்சர், மேட்ச் தி ஃபாலோயிங்கில் இந்த மாதிரி எம்சிக்யூ பாட்னா இந்த மாதிரி உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் இது எந்த மொழியில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எளிய மொழி, அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா சீர்மை மொழி. ஸோ சீர்மை மொழியை எதை குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒழுங்குமுறையை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீர்மை மொழியை சரிங்களா. நெக்ஸ்ட்டு வளமை மொழி. ஸோ வளமை மொழியை எதை குறிக்கிறாங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மரம், விலங்கு, திருமகள், அழகு, அறிவு, அளவு அந்த மாதிரிலாம் நமக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் வளமை மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 தொகை, 10 பாட்டு. ஸோ இதெல்லாம் சங்க இலக்கியங்களை கொண்டது. ஸோ இந்த சங்க இலக்கியங்களை கொண்டது வடமொழியில் வரும். அதே மாதிரி திருக்குறள், நாலடையார், சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இந்த காப்பியங்கள்லாம் இந்த வளமொழியில் தான் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளர்மொழி. அது வளமொழி, இது வளர்மொழி. ஸோ வளர்மொழி என்னன்னு பார்த்தாங்கன்னா இயல், இசை, நாடகம். ஸோ இதுதான் நமக்கு வளர்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயல், இசை, நாடகம் இல்லாமல் செய்யுள், கவிதை, ஸோ இதெல்லாம் இந்த வளர்மொழியில் வரும் நமக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புதுமை மொழி. புதுமை மொழினா நம்ம டே டு டே இப்போ மோஸ்ட்டாக அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா முகநூல், வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள். ஸோ இதெல்லாம் புதுமை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அறிவியல் தொழில்நுட்ப மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. ஸோ இதை அறிவியல் தொழில்நுட்ப மொழின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கணினியை குறித்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டாலுமே இந்த மாதிரி ஸோ இந்த வேர்ட்ஸு, ஸோ இப்போ சப்போஸ் என்ன அழகு, அறிவு, ஸோ இது எந்த மொழியில் நமக்கு குறிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வளமை மொழி. ஸோ இப்போ தொல்காப்பியம் எந்த மொழியில் வருது, தொன்மையான மொழி எந்த மொழியில் வருது பார்த்திங்கன்னா மூத்த மொழி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா. இந்த மொழிகள்லாம் நம்ம என்னென்ன சொற்கள் என்னென்ன மொழி வருதுன்னு பார்த்துட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வளர்த்தமிழ்னா என்னன்னு பார்த்துட்டோம்.
ஸோ அதில் வந்துட்டு பல மொழிகள் கற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தோம், பாரதிதாசன். அண்ட் மூத்த மொழியில் என்னென்ன நூல் வருது, அண்ட் எளிய மொழினா என்னென்னு பார்த்தோம். சீர்மை மொழினா ஒழுக்கத்தை குறிக்கிறாங்க, அதை பார்த்தோம். வளமை மொழினா நம்ம நாட்டில் என்னென்ன வளம், ஸோ அறிவு, அழகு, அதே மாதிரி இந்த மரம், இது எல்லாமே வந்துட்டு குறிப்பிடுறது வந்து வளமை மொழி. அண்ட் வளர்மொழினா என்னென்னு பார்த்துட்டோம், புதுமை மொழினா என்னென்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி அறிவியல் தொழில்நுட்ப மொழினாலும் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எண்களை அறிவோம். ஸோ நார்மலாக இது வந்து ஜென்ரலாக இதில் வந்து அவ்வளோ கொஷின் கேட்பாங்க மாதிரி இல்லை, கொஷின் கேட்குற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இந்த டேப்லெட் காலமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் இன்னுமே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்க சொற்களை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 2000 ஆண்டுகளாக யூஸ் பண்ணுற வந்து சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சொல்லில் வந்துட்டு இந்த சொல் வந்துட்டு எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் வந்து இந்த டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து வேளாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கலித்தொகை. ஸோ கலித்தொகையில் பார்த்தீங்கன்னா 101 அண்ட் திருக்குறளில் 81 நூலில் வந்துட்டு இந்த வேளாண்மைன்ற சொல் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உழவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நற்றிணையில் வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாம்பு வந்து குறுந்தொகை. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து 20 சொல் கொடுத்துட்டு, ஸோ 20 சொல்லும் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த உரைநடை லெசனில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன மொழி கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன மொழி வந்து என்னென்ன வேர்ட்ஸை குறிக்குது, என்னென்ன சொல்லை குறிக்குது அப்படின்னு கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சொல்லும் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்லைடில் நான் வந்துட்டு ஸோ இந்த லெசனோட புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் ஆன்சரோட மார்க் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. எடுத்த லெசனில் இருக்க உரைநடை எடுத்தல, ஸோ அதில் இருக்கிறதா நான் இப்போ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் எதுக்காக இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதை பார்த்து படிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு இப்போ நம்ம லெசன் பார்த்தோம்ல உரைநடை, ஸோ அதோட சூஸ் அண்ட் ஃபில்லப் வந்துட்டு இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். புக் பேக்கில் இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆன்சர்ஸும் நான் வந்து மார்க் பண்ணி இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நன்றி.